பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே உங்கள் யாவரையும் இந்த ஆராதனை நேரத்தில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவ கிருபையினாலே கர்த்தர் இதுவரை நம்மை ஜீவனோடு இந்த லாக்டவுன் பீரியடில் குறைவில்லாமல் கர்த்தர் ஜீவனோடு வைத்ததுக்காக தேவனை துதிக்கிறேன். உங்களையும் கர்த்தர் ஜீவனோடு வைத்திருக்கிறார். ஆகவே இந்த தேவன் முடிவு மட்டும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நடத்த வல்லவராக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையை கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆகவே அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன். ஜீவனானாலும் மரணமானாலும் கர்த்தருடைய அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது என்ற இந்த விசுவாசத்தோடு நாம் ஓட்டத்தை ஓடுவோம். கர்த்தர் கிருபை செய்வார். இன்றைய நாளிலும் நாம் ஒரு சில பாடல்களை பாடப் போகிறோம். பாடிட்டு கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து நான் உங்களுக்காக செபித்து நான் முடிக்கப் போகிறேன். ஆகவே என்னோடு சேர்ந்து தேவனை ஆராதியுங்கள். அவர் நம்மத்தில் இறங்கி வந்து நமக்காக அதிசயங்களை செய்வார். நம்மை விடுவிப்பார். ஆபத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொன்ன தேவன். நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு ஒத்தாசி அனுப்புகிற தேவனாய், நம்மை விடுவிக்கும் தெய்வமாய், நம்மை மகிமைப்படுத்தும் தெய்வமாய், நம்மை சுகமாக்கும் தெய்வமாய் அவர் கடந்து வருவார். சென்று பாடலாமா? துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். பிரைஸ் தி லார்ட். பாடலாமா? துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. இதான் பாடல். ஆமென். சேர்ந்து பாடலாம். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். ஆமென். சேர்ந்து பாடலாமா? இல்லையா? நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. பரலோக மகிமை துறந்தவரை, பாவை உலகில் பிறந்தவரை, பரிசுத்தராகவே வாழ்ந்தவரை, பாவியை மீட்கவே வந்தவரை துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. கருணையின் உள்ளம் படைத்தவரை, குற்றங்கள் யாவையும் சுமந்தவரே. பாடலாமா? கருணையின் உள்ளம் படைத்தவரை,
குற்றங்கள் யாவையும் சுமந்தவரை, குருசினில் எனக்காய் மரித்தவரை, குருதியை சிந்தி மீட்டவரை துதி செய் நீ மனமே. துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. இயேசுவை அன்றி வேறொருவர் காத்தலில் உண்டோ சொல் மனமே. இயேசுவை அன்றி வேறொருவர் தாசினில் உண்டோ சொல் மனமே. நேசரின் அன்பை என்றும் உணர்ந்து தாசனை அவர் பாதத்தில் எழுந்து துதி செய் நீ மனமே. துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. பாட போறோம். பரலோக மகிமை, பரலோக மகிமை துறந்தவரை, பாவை உலகில் பிறந்தவரை, பரிசுத்தராகவே வாழ்ந்தவரை, பாவியை மீட்கவே வந்தவரை துதி செய் நீ மனமே. துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. ஆமென். அருமையான பிரதர் ரூபன், God bless you ராஜா. இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்துவார். அருமையான சிஸ்டர் திவ்யா, God bless you. கத்தர் இதுவரை உங்களை தாங்கினார், சுமந்தார், தப்புவித்தார், இன்னமும் நடத்துவார். அருமையான பிரதர் சரண் வசந்த், God bless you. Praise the Lord. இதுவரை உங்கள் குறைகளை நிறைவாய் மாற்றினவர் இன்னும் உங்கள் குறைகளை நிறைவாய் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஆகவே உன் வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவரிடத்தில் நம்பிக்கையாயிரு, அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். ஆமென். அருமையான பிரதர் ஆபிரகாம், God bless you. கர்த்தர் இதுவரை உங்களை நடத்தியிருக்கிறார், இதுவரை போஷித்திருக்கிறார், இன்னும் நடத்துவார். அவர் நம்பின பிள்ளைங்க வெட்கப்பட்டு போனது கிடையாது. உன் தேவையை மனுஷங்கிட்ட சொல்வதை பார்க்கிலும் தேவனிடத்தில் சொல்லுங்க. உங்களுக்காக இறங்கி வந்து அதிசயங்களை செய்வார். திரும்ப இதே பாடலில் பாட போகிறோம். துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே என்று சொல்லி மீண்டும் இந்த பாடலை பாடி தேவநாமத்தை மகிமைப்படுத்தலாமா? பாடலாமா? படைத்தவரை, குற்றங்கள் யாவையும் சுமந்தவரை, குருசினில் எனக்காய் மரித்தவரை, குருதியை சிந்தி மீட்டவரை துதி செய் நீ மனமே. துதிகளை பாடியே துதி பெற பாத்திரராம் தூயவர் இயேசுவே. துதி செய் நீ மனமே, துதிகளை பாடியே
பாத்திரரா தூயவர் இயேசுவே. அருமையான மிஸ்ஸஸ் பியூட்டி, காட் பிளஸ் யூமா. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மை டியர் வீராஞ்சனேயலு, காட் பிளஸ் யூ. பிரைஸ் தி லார்ட் பிரதர். கர்த்தர் இதுவரை நடத்தினவர் இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவரிடத்துல இறக்கி வச்சிருங்க. அவர் உங்களை விசாரிக்கும் தேவன், உன்னை போஷிக்கிற தேவன் மாத்திரமல்ல, அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். நீ கலங்கி உட்காரும் போது, ஏன் மகனே, ஏன் மகளே, என்ன ஆச்சுன்னு உன்னை விசாரிக்கும் தேவன். ஆமென். திரும்ப பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவை அன்றி வேறொருவர் காசனில் உண்டோ சொல் மனமே, நேசரின் அன்பை என்றும் உணர்ந்து தாசனாய் அவர் பாதத்தில் விழுந்தது. சொல்லிப்பாடி மகிமைப்படுத்தலாமா? சொல்லலாமா? இயேசுவை அன்றி வேறொருவர் காசினில் உண்டோ சொல் மனமே, நேசரின் அன்பை என்றும் உணர்ந்து தாசனாய் அவர் பாதத்தில் எழுந்து திசை நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவே. துதிசை நீ மனமே துதிகளை பாடியே துதி பெற பாத்திரரா தூயவர் இயேசுவே. ஆமென். அருமையான மிஸ்ஸஸ் சாந்தி பிரதீப், மிஸ் காட் பிளஸ் யூ. கர்த்தர் இதுவரை நடத்தினார், இதுவரை போஷித்தார், பாதுகாத்தார், இன்னமும் நடத்துவார். அருமையான மிஸ்ஸஸ் சுகன்யா பிலிப், காட் பிளஸ் யூமா. கர்த்தர் உங்களையும் நடத்துகிற தேவனாய், உங்களையும் போஷிக்கிற தேவனாய் இருக்கிறார். உங்கள் தேவைகள் எல்லாம் கர்த்தர் அறிந்திருக்கிறார். மனுஷனுக்கு உங்கள் தேவைகள் தெரியாமல் இருக்கலாம், உன் இதயம் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது, மனுஷன் முகத்தை பார்க்குறான், ஆனால் என் தேவன் என் உள்ளந்திரியங்களை அவர் ஆராய்ந்து அறிகிறார். என் இதயம் எப்படிப்பட்டது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். அவர் பார்வைக்கு மறைவானது ஒன்றும் கிடையாது. என்னை விசாரிக்கும் ஒரு தெய்வம் உண்டு, என்னை நடத்தும் ஒரு தெய்வம் உண்டு, என்னை போஷிக்கும் ஒரு தெய்வம் உண்டு. ஆமென். ஆகவே அவர் மேல் நம்பிக்கை வைப்போம். அவர் ஒருபோதும் ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொன்னார். எப்படி கைவிடுவார்? மலைகள் விலகி போகலாம், பர்வதங்கள் நிலை மாறி போகலாம், அவர் கிருபை உங்களை விட்டு விலகாது. இன்னொரு புதிய பாடல் தர்மியான ஒரு பிரதர் எழுதி, பிரதர் உங்களுடைய வர்ஷிப்பில் நீங்கள் இந்த பாட்டை நீங்கள் பாடி நீங்கள் அறிமுகம் செய்து வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அருமையான அந்த பாடலை இயற்றியவர், எழுதியவர் டேவிட் ஞானராஜ் என்பது அவருடைய பெயர். கர்த்தர் அவர்களுக்கு இந்த தாளந்தை கொடுத்திருக்கிறார். அது நீங்கள் பாடி வெளியிடணும் அப்படின்னு சொன்னதுனால தேவநாம மகிமைக்கென்று, என்னுடைய மகிமை கிடையாது, தேவநாம மகிமைப்படும்படியாய் அந்த பாடலை நாம் சேர்ந்து பாடலாம். ரொம்ப எளிதான பாடல் தான். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழி நடத்துபவர், வாழ வைத்திடுவார் என்ற பாடல் சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தேவன் மகிமைப்படுவார். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். சேர்ந்து பாடி கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தலாம். வைசலாம். சொல்லமா? வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழி நடத்திடுவார், நம்மை வாழ வைத்திடுவார். சொல்லமா?
வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். போற்றுதலுக்குரியவர், போதுமானவர், போஷித்து பராமரித்து போதித்து நடத்திடுவார். போற்றுதலுக்குரியவர், போதுமானவர், போஷித்து பராமரித்து போதித்து நடத்திடுவார். இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். பரலோக மன்னன் அவர், பரிசுத்தமானவர். சொல்லமா? பரலோக மன்னனவர், பரிசுத்தமானவர், பாவியை மீட்டெடுக்க பாரினில் வந்தவரே. பரலோக மன்னனவர், பரிசுத்தமானவர், பாவியை மீட்டெடுக்க பாரினில் வந்தவரே. இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா. ஆமென். வாக்கு மாறாதவர் நம்முடைய ஆண்டவர். அவர் சொன்ன வார்த்தையில் உண்மையுள்ளவர். நான் சொல்லியும் செய்யாமல் இருப்பேனோ, நான் வசனித்தும் அதை நிறைவேற்றாமல் இருப்பேனோ, நான் சொன்னால்
அதை செய்வேன். நம்முடைய தெய்வம் சொன்னதை செய்கிற தேவன்க. ஆமென். ஆகவேதான் பக்தன் சொல்கிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். கர்த்தர் உனக்கு என்ன குறிச்சிருக்கு? நிறைய பேர் என் தலையில் என்ன எழுதுறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லுவாங்க. தலையில் எழுதுகிற வேலைலாம் வேண்டாம், என்ன எழுது அதை பற்றிலாம் கவலைப்பட வேண்டாம். ஆண்டவர் உனக்கு என்ன குறித்து வச்சிருக்கிறாரோ, எழுதி வச்சதில்லை, குறித்து வைத்தது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கேலண்டரில் அநேக நாட்கள் ஒரு மாதத்துக்கு 30 நாள் இருக்குதுன்னா ஒரு சில நாட்களை மாத்திரம் குறித்து வைப்பார்கள். எந்த நாளை மறந்தாலும் அந்த குறித்து வச்சதை மறக்க மாட்டாங்க. அதே போல் நம்முடைய தேவனும் உனக்கு உனக்காக குறித்து வைத்திருக்கிறார். ஆமென். ஆகவேதான் பக்தன் எனக்கு எனக்கு எழுதுலாம் மறந்துடுவாங்க நிறைய பேர். ஆனால் குறிச்சா மறக்க மாட்டாங்க. ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், உனக்கு எழுதியிருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன் என்று சொல்லாமல் உனக்கு குறித்திருக்கிறதை நான் நிறைவேற்றுவேன். ஆமென். அவர் நமக்காக யாவையும் செய்கிற தேவன் மாத்திரமல்ல, செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். மீண்டுமாய் இந்த பாடல ஒரே ஒரு முறை நாம் பாடிவிட்டு நம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு சுருக்கமாய் நாம் தியானித்து உங்களுக்காக செவித்து நான் முடிக்கப் போகிறேன். பாட போகிற வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். போற்றுதலுக்குரியவர், அவர் போதுமானவர், அவர் போஷித்து பராமரித்து என்னை போதித்து நடத்திடுவார். சேர்ந்து பாடலாமா? பாடலாம். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. போற்றுதலுக்குரியவர், போதுமானவர். பாடலாமா? போற்றுதலுக்குரியவர், போதுமானவர், போஷித்து பராமரித்து போதித்து நடத்திடுவார். போற்றுதலுக்குரியவர், போதுமானவர், போஷித்து பராமரித்து போதித்து நடத்திடுவார். இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. இயேசு ராஜா, எங்கள் ராஜா, இயேசு ராஜா, அவர் சாரோனின் ரோஜா. வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார். வாக்கு மாறாதவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர், வழி நடத்திடுவார், வாழ வைத்திடுவார்.
ராஜா அவர் சாரோனின் ரோஜா. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா சாரோனின் ரோஜா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். எனக்கு அருமையான தேவச்சனங்க, நாட்கள் கொடிதாக இருக்கிறபடினாலே காலத்தை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள், பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று வேத வசனம் சொல்லுது. ஆமென். இந்த நாட்களில் பார்க்கும்போது இந்த கொரோனா அப்படின்னு சொல்லும்போது அநேகரை விழுங்கி கொண்டிருக்கிறது. அது இன்ஃபெக்ஷன் ஒரு பக்கம், அதோட டிப்ரெஷன் ஒரு பக்கம். ஆமென். ஆகவே ஒரு பக்கம் இன்ஃபெக்ஷன், இன்னொரு பக்கம் பார்த்தா டிப்ரெஷன். ஆமென். சிச்சுவேஷன் சொல்லிக்கொண்டே போகலாம். அநேகம் மக்களை வாரிக்கொண்டு போகிறது. இதுக்கு ஒரு முடிவு வராதா, இதுக்கு ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்படாதா என்று ஒரு பக்கம் இவர்கள் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் இன்றைய தினம் காலை செய்தியில், புதிய தலைமுறை செய்தியில் வெளியிடப்பட்ட ஒரு நியூஸ் என்னவென்றால், கென்யா தேசத்திலிருந்து வெட்டுக்கிளிகள், அதாவது கோடி கோடியாய் அநேக நாடுகளுக்கு படையெடுத்து கொண்டிருக்கிறது. எப்படி உருவாச்சு, எங்கேருந்து வந்துச்சு தெரியல. கோடி கோடியான அந்த வெட்டுக்கிளிகள் 5 நாடுகளுக்கு போயிருக்குதான். ஆமாம். ஈரான், கென்யா, அந்த பக்கத்துலேருந்து அப்படி 5 நாடுகளுக்குள்ளாக அவைகள் நுழைந்து எல்லா பயிர் நிலங்களையும் அது நாசம் பண்ணி கொண்டிருக்கிறதா. ஆமாம். வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வாதைகள், மோசேயின் நாட்களில் வந்த வாதையில் ஒரு வாதை பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி. ஆமாம். அப்போ அந்த வாதைகள் இன்னைக்கு நியூஸில் சொன்னாங்க, 93ஆம் வருஷம் ஒரு வாட்டி இந்த மாதிரி இந்தியாவில் வந்துச்சு. ஆனால் அது அந்த அளவுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக இல்லை. ஆனால் இந்த வாட்டி வந்திருக்கிற இந்த பாதிப்பு என்பது அது மிகவும் கொடியதாக இருக்கும். ஹெட்லைன்ஸே பார்த்தீங்கன்னா, உலகத்தை வேட்டையாட புறப்பட்டிருக்கும் வெட்டுக்கிளிகள். ஆமென். கேட்கும்போது நிறைய பேரோட எதையும் அப்படியே, ஐயோ வெட்டுக்கிளி வருதா, என்ன பண்ண போகுது? வசனம் சொல்லுது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. ஆண்டவர் சொன்னார்ல, விசுவாசிக்கிறவன் பதறமாட்டான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஆமென். நம்ம தேசத்துக்கெல்லாம் வராது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் வந்துடுச்சு. ஆமென். இன்னைக்கு காலை நியூஸ் படி யூபிக்குள்ள இந்த கோடான கோடி அந்த வெட்டுக்கிளிகள் உள்ள நுழைந்து விட்டன. குஜராத், பஞ்சாப் போன்ற அந்த தேசங்களில் மிக பயங்கரமாய் அவைகள் ஆட்கொண்டு நாசம் பண்ணி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, சென்னைக்கு வரப்போகிறது ரொம்ப அதிக நாள் கிடையாது. வந்தாலும் என் தேவனை துதிப்பதை நான் விடக்க மாட்டேன், அவரை ஆராதிப்பதை நிறுத்த மாட்டேன், ஜெபிப்பதை நிறுத்த மாட்டேன். என்ன வந்தாலும் அது என்னை மேற்கொள்ளாது. ஆண்டவர் சொன்னார், நீ வெட்டுக்கிளியை பார்த்து பயப்படுற. வசனம் சொல்லுது, 23ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பயப்பட மாட்டேன், நான் சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கிற அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் சின்ன சின்ன பூச்சி, எறும்பு, தேனி, வெட்டுக்கிளியை பார்த்துன்னு பயந்துன்னு உட்காந்துருக்கிறீங்க. ஆமென். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற கர்த்தரை உனக்கு தாபரமாக்கி கொண்டாய், ஆகவே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதி உன் கூடாரத்தை அணுகாது. ஆமென். என்ன வந்தாலும் பயப்படாத. ஆண்டவர் சொன்னார் 41:10 ஏசாயால, நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், நீ திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன். அப்போ ஒன்றும் வந்த கொரோனாவே எப்படி ஒழிக்கிறதுன்னு தெரியல. அதுக்குள்ள பார்த்தா இப்போ வெட்டுக்கிளி வருதான், படையெடுக்குதான் உலகத்தை அழிக்க. இதில் எப்படி நம்ம தப்பிக்க போகிறோம்? சீனாவில் ஒரு சயின்டிஸ்ட் இப்படியா சொல்ல, இனி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு கொள்ளை நோய்கள் உருவாகி கொண்டே இருக்குமா. ஆமென். வசனம் சொல்லுது, செய்தியை கேட்பதினாலே நீதிமான் பதற மாட்டான். ஆமென். ஐயோ, நிறைய பேர் மற்றவங்களாம் பார்த்தா ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, நீதிமான் துர்ச்செய்தியை கேட்பதினாலே. இப்பேற்பட்ட செய்தியை கேட்க, அப்படியா
வருதா, வர சொல், என்னை மேற்கொள்ள முடியாது. தாவீதுக்குள் இருந்த விசுவாசம் எனக்குள்ள இருக்கிறது. யோசுவாக்குள் இருந்த விசுவாசம் கர்த்தர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். மோசைக்குள்ள இருந்த விசுவாச தேவன் நமக்குள்ள கொடுத்திருக்கிறார். வாதை வந்தது உண்மை மோசையின் நாட்களிலே. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் வீட்டில் ஒரு வீட்டில் கூட சங்காரம் பிரவேசிக்க தேவன் அனுமதி கொடுக்கவில்லையே. ஆமென். நீ கர்த்தருடைய பிள்ளையா இருப்பாய் என்றால், நீ தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருப்பாய் என்றால், ஆமென், வாதை உன்னை தாண்டி போவோம், அது உன்னை அணுகாது. ஆமென். 91 சங்கீதம் 7 வசனம் சொல்லுது, உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலது பார்த்தில் 10,000 பேர். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சென்னை தான் பீக்கில் போயிட்டு இருக்குது. எக்கச்சக்கமான மரணங்கள், எக்கச்சக்கமான பாதிப்புகள். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 வராங்க. ஆமென். மரணங்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது. இன்ஃபெக்ஷனால, டிப்ரெஷன்னால, சிச்சுவேஷன்னால, டென்ஷன்னால அநேக மரணங்கள் வந்தாலும் வசனம் சொல்லுது, நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை நான் விவரிப்பேன். அப்படிப்பட்ட மரணத்திலிருந்து அவர் எங்களை பாதுகாத்து இருக்கிறார். மரணமானாலும் ஜீவனானாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பெருக முடியாது. இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும்போது எதுங்க நம்ம மேற்க முடியும்? கொரோனாவே நம்மளை டச் பண்ண முடியலன்னா, ஆமென், கண்ணுக்கு தெரியாத கொரோனாவே நம்மளை டச் பண்ண முடியல, கண்ணுக்கு தெரிகிற வெட்டுக்கிளி ஒன்றை ஆட்கொள்ள தேவன் இடம் கொடுப்பாரா? ஆமென். ஒன்று கண்ணுக்கு தெரியாம நாசமாகுது, ஒன்று கண்ணுக்கு தெரிஞ்சு நாசமாகுதான். எது வந்தாலும் வசனம் சொல்லுது, ஆமென், நான் உங்களை திக்கற்றவர்களாக நான் விட மாட்டேன். ஆமென். என் உள்ளங்கைகளிலே உன்னை வரைந்திருக்கிறேன், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென். ஒரே ஒரு வசனத்தை மட்டும், நேரம் இல்லை, அநேக காரியத்தை நாம் பார்த்து விட்டோம். ஆகவே ஒரு 2 வசனத்தை மட்டும் சொல்லி நான் கடந்து போக ஆசைப்படுவேன். இதனுடைய தொடர்ச்சியை நாம் ஞாயிற்றுக்கிழமை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு இந்த கொரோனா எப்படி பரவுது அப்படின்னு சொன்னால், இதுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்கிற ஒரு தெளிவு, ஒரு ரெஃபரன்ஸ் என்னென்னா, எப்படி பரவுதுன்னா, ஓப்பனிங் பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், மனுஷனுடைய கண்களின் வழியாகத்தான் இந்த கொரோனா என்பது உள்ளுக்குள்ளே போகுதான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கையை கழுவிட்டு இருக்கிறோம், மாஸ்க் போட்டுக்கணும், என்னென்னமோ பண்ணுறோம். ஆனால் இந்த கொரோனாவினுடைய என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் அது கண்களா. ஆமென். இப்போ கண்ணுக்கும் இதெல்லாம் ஒன்று கட்டிக்கிட்டா நம்ம எப்படி இந்த உலகத்தில் பலாகுவது? அப்போ இந்த கொரோனாவுடைய என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னு சொன்னால், அது ஹியூமனுக்குள்ளே போகக்கூடிய என்ட்ரி பாயிண்ட் சொன்னால், கண்கள் வழியாகத்தான் எளிதாக சீக்கிரமாக இந்த கொரோனா வியாதி மனுஷனை ஆட்கொள்ளுமா? ஆமென். இதுக்கு வேதத்தில் ஒரு தெளிவு கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. அதை வாசிக்கலாம், இடத்தில் வாசிக்கலாம். அது லூக்காவின் புஸ்தகம் 11 அதிகாரம் 34 வசனம். லூக்கா 11:34. கண்ணானது சரீரத்திற்கு விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். அப்போ இந்த சரீரத்தினுடைய விளக்கு எதுவென்றால் இந்த கண்கள் தான். ஆண்டவர் இந்த கண்கள், நம்ம இந்த உலகத்தில் இந்த கண்களை 2 கண்ணை வச்சுன்னு இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த உலகம் அநேகம் ஆயிரம் கண்களினாலே நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஆண்டவருக்கு அநேக பெயர்களில் ஒரு பெயர், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே. அவர் உங்களை பார்த்து சொன்னார், உன்னை தொடுகிறவன் நீ தொடுகிறான். ஆமென். அப்போ இந்த உடம்பு கண்ணானது. அப்போ பிசாசானவன் உன் இருளை, உன்னுடைய வெளிச்சத்தை பாருங்க. வசனம் சொல்லுது, உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் வெளிச்சமா இருக்கும், உன் கண் கெட்டு போயிருந்தா உன் சரீரம் இருளா இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்படி என்றால் இன்ற நாட்களிலே நம்முடைய கண்களினாலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? தேவனுடைய ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோமா? இல்ல தேவன் விரும்பாத காரியத்தை பார்த்து கொண்டிருக்கிறோமா? ஆமென். யோபு சொல்லுகிறார்,
யோபின் புஸ்தகம் 1:31 என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் எப்படி பாவம் செய்வேன்? ஆமென். ஆனால் நம்ம கண் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பார்க்குது. ஆமென். ஒரு சிலர் கண்களிலே பேசுவார்களாம். கண்ணை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடுவாங்க. ஓ, இவர் கோபமாக இருக்காரு, ஓ இவர் டென்ஷனாக இருக்கார். கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிடுவாங்க. கண்கள் பேசுமாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்ணு தெளிவாக இருக்கணும்னு ஆண்டவர் சொல்கிறார். ஆமென். உன் கண் தெளிவாக இருந்தால் உன்னுடைய சரீரம் வெளிச்சமாக இருக்கும். ஆமென். இது பாவம் என்று தெரிந்தால் அதை பார்க்காதே. வசனம் சொல்லுது, மத்தேயு புஸ்தகம் 18:9, உன் கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி போடு, அதை பிடுங்கி எரிந்து போடு. நீ இருண்ட கண்ணு உள்ளவனாய் எரி நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிலும் ஒற்றை கண்ணனாய் ஜீவனுக்குள் பிரவேசிப்பது உனக்கு நலமாக இருக்கும் என்று வசனம் சொல்லுது. என்ன பண்ணுறது? சொன்னால் கேட்க மாட்டேன். இந்த கண் இதெல்லாம் பண்ணுவே. ஃபோனை பார்க்காதனா ஃபோனையே பார்த்துனது. ஆமென். வசனம் சொல்லுது, உன் கண் தெளிவாக இருக்க வேண்டும். ஆமென். வசனம் சொல்லுது, நாம் தரிசித்து நடவாமல் நாம் விசுவாசித்து நடக்கிறோம். என்னுடைய கண்களிலே கர்த்தர் ஒரு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறாரு. நிச்சயமாகவே அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் காணும். ஆமென். நான் விசுவாசிக்கிறவர் என்னாருமே நான் அறிந்திருக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். கண்ணை கொடுத்தது கர்த்தர். இதுதான் 119 சங்கீதம் 18 ஒரு வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். கண்ணு கொடுத்தது வேதத்தை வாசிக்க, அவரை நோக்கி பார்க்க. ஆனால் அந்த கண்ணை வச்சுன்னு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? வருகின்ற நாட்களில் தியானிக்க போகிறோம். ஆகவே இன்றைக்கு கர்த்தர் சொல்கிற வார்த்தை, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால் உன் சரீரம் இருளாக இருக்கும். ஆமென். ஆகவே உன் கண்களை தெளிவுபடுத்துங்கள், உங்கள் பார்வையை தெளிவுபடுத்துங்கள். பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள் என்று ஆண்டவர் சொன்னார். இந்த பொல்லாப்பா பாவமாக பார்க்காதீங்க, திரும்புங்க. பரிகாசக்காரன் உட்காரத்தில் உட்காரதுன்னு ஆண்டவர் சொன்னார். இந்த கண்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும். ஆமென். தாவீதினுடைய கண்களை பார்க்கும்போது அவனுக்கு அந்த பெரிய ராட்சசம் ஒரு பொருட்டாவே தெரியல. ஆனால் அவன் கண்களுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சு. இந்த கோலியாத்தை பார்க்கலும் என் தேவன் பெரியவர். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருக்க வேண்டும். இந்த கொள்ளை நோயை பார்க்கிலும் இதை குணமாக்க வல்லவர் என் தேவன் பெரியவர். இந்த வெட்டுக்கிளிகளுடைய கூட்டத்தை பார்க்கிலும் இதை ஆளுகை செய்கிற என் தேவன் பெரியவர். ஆமென். பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனையை நிவர்த்தி செய்கிற தேவனை நோக்கி பாருங்க. அப்பொழுது உன் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். இதுவரை நடத்தினார், இன்னும் நடத்துவார். அவர் மேல் நம்பிக்கையா இருங்கள். கர்த்தர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்வார். செபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இதுவரை நாங்கள் உண்மை ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம், இந்த வார்த்தைகளை கேட்டோம். இப்பொழுதும் பிள்ளைகளுக்காக செபிக்கிறோமானவர். யார் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ ஒவ்வொரு மேலும் இப்பொழுது தேவ பிரசன்னம் அவர்கள் மேல் இறங்க வேண்டுமா செபிக்கிறோம். உச்சம் தலை முதல் உள்ளம் கால்களுக்குள்ளே உடைக்கப்பட்ட இதயங்களோடு நேகரை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இயேசுவின் நாமத்திலே இந்த உடைக்கப்பட்ட இதயங்களுக்குள்ளே தேவ வல்லமை இறங்கட்டும். இப்பொழுது அந்த எல்லாம் கவலைகள், பாரங்கள், நெருக்கங்கள் கர்த்தர் எடுத்து போடுவீராக. ஒரு தேவ சமாதானத்தில் நிரப்புவீராக. உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று சொன்னவர். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் என் தேவன் இதயத்தை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். உடைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உன்னை உருவாக்குவார் மகளே, உன்னை உருவாக்குவார் மகனே. நீ கவலைப்படாத. நீ இழந்து போனதை நீ மீண்டுமாய் திருப்பிக் கொள்வா என்று கர்த்தர் சொல்கிறார். நன்றி ஆவியானவர். தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளும் கரம் இருக்கட்டும். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பேர் பேராய் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. தேவனை சந்திங்க. ஆமென். விசேஷமாக இந்த பெருகி வருகிற இந்த கொள்ளை நோயிலிருந்தும் வரப்போகிற எல்லா வாதிலிருந்தும் உமது பிள்ளைகளை நீர் வேறு பிரித்தெடுக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் எங்களுக்காக யுத்தம் செய்கிற தேவன். கர்த்தர் உனக்காக யுத்தம் செய்வார். நீ சும்மா இரு என்று சொன்னவர். நாங்கள் உண்மையை ஆராதிக்க மாத்திரம் எங்களுக்கு கிருபத்தாங்க. கர்த்தர் என்ன செஞ்சாலும் நமக்கு நன்றி செலுத்த மட்டும் எங்களுக்கு கிருபத்தாங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் என்ற வார்த்தையின்படியா மகிமைப்படுத்த மாத்திரம் எங்களுக்கு கிருபத்தாங்கப்பா. தாவீது சொன்ன வண்ணமாய் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையின் கிருபையை மாத்திரம் எங்களை தொடர கிருபத்தாங்கப்பா. விரைவில் இந்த கொள்ளை நுழைந்து ஒரு முடிவுக்கு தாங்க.
ஒரு விடுதலையை தாங்க. எங்கள் தேசத்தை மீட்டெடுங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மரண தருவாயில் இருக்க பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். ஒரு வல்லமையை அனுப்பி உள்ள சுகமாக்குங்கப்பா. ஒரு எழுப்புதலை எங்கள் தேசம் காண கிருபை தாங்க. உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். இதுவரை நடத்தினீர், தொடர்ந்து நடத்த வேண்டுமாய் மீட்பர் மூலமாய் செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. அமேன், அமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் இதுவரை உங்களை நடத்தியிருக்கிறார், இன்னும் நடத்துவார். அவர் மேல் விசுவாசமாக இருங்கள். அவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ.